வணக்கம்மா. காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம்? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். சரிம்மா. நான் இதில 3/4 கப்பு ஊத்தியிருக்கேன்ப்பா. நெய் இதில வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை போடுறேன்ப்பா. 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி இந்த பாருங்க வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 7 பச்சை மிளகா. இப்போ போடுறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் பாருங்க கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கப்பா வெங்காயம் வதங்கி நல்லா வந்துருச்சு. இந்த பாருங்க இந்த கோல்டன் கலர்ல இருக்கணும். 1/2 மணி நேரம் வதக்கியிருக்கேன். சிம்ல வச்சு செய்யணும். வெங்காயம் எவ்வளவுக்கு அளவு இந்த மாதிரி கலர் வருதோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பிரியாணி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்பூன்ல 5 ஸ்பூன் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த வெங்காயத்தோட சேர்த்து இப்போ கிளறணும். இந்த பாருங்கப்பா தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி நறுக்கி இந்த பாருங்க ஸ்லைஸாக வச்சுருக்கேன். இது மாதிரி போடணும். சீக்கிரம் நல்லா குக் ஆகும். தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் தக்காளி. வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும்ப்பா. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுத்தடுத்து போடணும். இதை பாருங்கப்பா தக்காளி பாருங்க நல்லா மசிஞ்சு நல்லா இருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் சேர்க்கையிலையும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும். அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி தழை பாருங்க. நல்லா அலசிட்டு ஒரு கை அளவு தான் இவ்வளவுதான் போடணும். அவ்வளவுதான். இப்போ நல்லா கிளறி விட்டணும். இதுவும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்தோடனே அடுத்த பொருள் சேர்க்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி தழை போட்டேன். இந்த பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் இந்த பாருங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இப்பதான் அடுத்த பொருள் போடணும். பாருங்கப்பா காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் இந்த ஸ்பூன்ல 2 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டா கொஞ்சம் எண்ணெய் வரணும். எண்ணெய் வந்தோடனே அடுத்த பொருள் போடணும். தயிர் ஊற்றணும்ப்பா. இந்த வீட்டில் போட்ட தயிர் இந்த வட்டையில் சின்ன வட்டையில் ஒரு வட்டை போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு கலரிடணும். தயிர் மஞ்சத்தூள் போட்டு இந்த பாருங்க ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இப்போ சிக்கனை போடுறேன்ப்பா. சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பு போடுறேன்ப்பா. இது நல்லா கிளறி விட்டு வேக விடணும். கொஞ்சம் பாதி வேக்காடு வந்த உடனே நம்ம மற்ற இதெல்லாம் செய்யணும். சிக்கன் குக்காய் இருக்குப்பா. பாதி வெந்திருக்குது. இப்போ இந்த அளவில் வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதே அளவில் 2 கப் 1 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் ஊற்றி செய்யணும். 1 கப்பு ஊற்றின பற்றியில் இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துட்டு உப்பு பத்தலைனா மட்டும் உப்பு போட்டுக்கிறணும். போட்டு நல்லா கொதி வந்த உடனே அரிசியை போடணும். இந்த பாருங்கப்பா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போடுறேன்ப்பா. நார்மல் அரிசி தான், வீட்டு அரிசி தான் செஞ்சு போடுறேன். நீங்க வேணும்னா பிரியாணி அரிசி வாங்கி செஞ்சு இதே இதில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். இப்போ இந்த பாருங்க லெமன் ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு ஒரு கலரி அப்படியே மூடி வச்சிடணும். எத்தனை லெமன்மா? 1 லெமன். விசில் போட்டுட்டு இறக்கிடணும்ப்பா. 3 விசில் தான். சூப்பரா வந்திருக்கு. பாருங்கப்பா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த பாருங்கப்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சிக்கன் வறுவலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். பாய்.